திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீர் பிரகாசமாக்கும். தகப்பனே, சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, நீதாமே சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்வீராக. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நல்ல மெய்ப்பரே, ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ள, ஓ சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியங்களை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பீம். மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, அவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன யாரு? இயேசு. இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அதாவது தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். யாருடைய தழும்புகளால் குணமாகிறோம்? இயேசுவின் தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், ஆக்கினையை அடைந்தார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாருக்காக அடிக்கப்பட்டார்? யாருக்காக நொறுக்கப்பட்டார்? யாருக்காக தண்டிக்கப்பட்டார்? நமக்காக. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு நபருக்காக, தாயின் வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தை குத்தி கிழிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். இன்றைக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த கால பாவத்துக்காக இன்றைக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார், நொறுக்கப்பட்டு விட்டார். பாருங்க, எல்லா ஆக்கினையும் அவர் அடைந்தார். இன்றைக்கு பாருங்க, நான் இன்றைக்கு சமாதானத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, வெற்றியோடு இந்த பூமியில் என்ன செய்யலாம்? நாம் வாழலாம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் ஈர்ப்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த ரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக உடைய உள்ளத்திலே, இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே கவனியுங்கள். கழுத்துல சிலுவை டாலர் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேரை மாத்திக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை திறக்க வேண்டும், இருதயத்தை திறக்க வேண்டும். இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, இந்த உள்ளத்தில் வாரும், இந்த பாவங்களை மன்னியும், இந்த அக்கிரமங்களை மன்னியும், இந்த மீறுதலை மன்னியும், எனக்கு உதவி செய்யும், என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் கர்த்தருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அழைப்பின் பேரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வருகிறார். எல்லாவற்றையும் சரி செய்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்களுடைய கண்ணீரையாவை துடைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை
என்ன செய்யும்? உயிர்ப்பியும். இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? என்னுடைய ஆத்துமா, ஆத்துமா என்பது மனது, ஆத்துமா என்பது மைண்ட், திங்கிங், சிந்தனை, எண்ணங்கள், அது மண்ணோடு என்ன செய்திருக்கிறது? ஒட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறான். தாவீது யார்? ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாமுடைய சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். ஆபிரகாமுடைய பேரனுடைய மனது மண்ணோடு ஒட்டி இருக்க வாய்ப்பு இருக்குதா? 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், என்னுடைய மனது எங்கே ஒட்டி இருக்கிறது? மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். முதல் மனுஷனாகிய ஆதாம் என்றைக்கு பாவத்திலே விழுந்தானோ, இது தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல் மனுஷனாகிய ஆதாம், நம்முடைய தாத்தாவாகிய ஆதாமும் நம்முடைய பாட்டியாகிய ஏவாளும் என்றைக்கு பாவத்திலே விழுந்தார்களோ அன்றைக்கே எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது. எல்லாமே, டோட்டல் வேர்ல்டு எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது. ஆவி மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டான், மனது பாதிக்கப்பட்டு விட்டது, சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாருங்க, செடி கொடிகள் மரங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, சமுத்திரம் பாதிக்கப்பட்டு விட்டது, வானம் பூமி எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. நீ இன்றைக்கு பாருங்க, அது இருக்க வேண்டிய லெவல்ல என்ன செய்யல, அது இல்ல. நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சீங்கன்னா வாழை மரம் அது இருக்க வேண்டிய லெவல்ல என்ன செய்யல. 1000 பூச்சி வந்து அடிச்சு செஞ்சது க்ளோஸ் பண்ணிடுது. பருத்தியை விதைச்சு வச்சா 1000 பூச்சி வருது. அதெல்லாம் மருந்து தெளிச்சு, அதை தெளிச்சு, இதை தெளிச்சு, அதை காப்பாற்றுறதுக்குள்ளே மனுஷன் படுற பாடி இவங்க கூட பாதி உயிர் அடிச்சுருது, போயிருது, எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. மனுஷன் பாவம் செஞ்சனாலங்க, மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷன் மாத்திரம் பாதிக்கப்படல. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் சத்திய வேதத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா மேலோட்டம் அப்படி என்னமோ அப்படி போயிடக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள், மனுஷன் பாவம் செஞ்சனால மனுஷன் மாத்திரம் பாதிக்கப்படல, டோட்டல் வேர்ல்டு என்ன செய்திருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. செடி கொடி சந்திரன் சூரியன் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் ஒளி கொடாது இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம், அது மங்களா போயிடும். பல விதங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லாமே பாதிக்கப்பட்டு, சமுத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷன் பாவம் செஞ்சனால மனுஷனுடைய ஆவி மனுஷன் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மனுஷனுடைய மனதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆத்துமா அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே கவனியுங்கள். இப்ப ஒரு விஷயத்தை சொல்ற, கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய மனதுமே எங்கெல்லாம் ஒட்டி இருக்குது? இது ஷாக்கா இருக்குல்ல? பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், நான் மறுபடியும் பிறந்துட்டேன் பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் பெற்றேன் பாஸ்டர், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் பாஸ்டர், எங்க தாத்தா கொடுத்த பைபிள் எங்க வீட்டில் இருக்கு பாஸ்டர், எங்க தாத்தா தான் கோயில் மணியை வாங்கி கொடுத்தாரு சர்ச்சுக்கு. உங்க மனதும் எங்கதான் ஒட்டி இருக்குது? இருக்கிறீங்களா? உங்க மனது எங்கதான் ஒட்டி இருக்குது? மண்ணோட தான் ஒட்டி இருக்குது, புனிதில தான் கிடக்குது. இந்த மனது மண்ணோடு கிடக்கிற வரைக்கும், புனிதில கிடக்கிற வரைக்கும் ஒரு அங்குல வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது, வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில தோல்விதான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய மனது, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் அது மண்ணோடு என்ன செய்ய கிடக்கிறது? ஒட்டி கிடக்கிறது. இருக்கிறீங்களா? பாஸ்டர், உங்க மனது என் மனது சேர்த்து தாங்க. தாயின் வயிற்றுல பிறந்தாச்சுன்னா அவனுடைய மனது எங்கதான் கிடக்குது? தாயின் வயிற்றுல பிறந்த எல்லாருடைய மனதுமே எங்கதான் கிடக்குது? மண்ணோடு தான் ஒட்டி கிடக்குது. இப்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில சாதிக்கணும்னா, வாழ்க்கையில சைன் பண்ணணும்னா, இப்ப இந்த மனது என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்படணும்? உயிர்ப்பிக்கப்படணும். புழுதியில கிடக்கிற மனது, மண்ணோட மண்ணா ஒட்டி கிடக்கிற மனது இப்ப கொஞ்சம் மேல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எழும்ப ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் மேல எழும்ப ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் மேல எழும்ப ஆரம்பிக்கணும். நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படணும்?
இந்த மனது உயிர்ப்பிக்கப்படணும், புதுப்பிக்கப்படணும், புதிய மனதாக என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஆவி மனிதன் என்ன செய்து விட்டார்? அவர் புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். இது முற்றிலும் அவருடைய செயல். யாரால என்ன செய்ய முடியாது? புது சிருஷ்டியா மாற்ற முடியாது. எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு நோன்பு இருந்தாலும், எவ்வளவு விரதம் இருந்தாலும், எத்தனை பன்னிக்குட்டியை கொண்டு போய் நீங்க அறுத்து பலி கொடுத்தாலும், நாய்க்குட்டியை கொண்டு போய் அறுத்து பலி கொடுத்தாலும் இருதயத்தை நினைச்ச முடியாது. புது சிருஷ்டியா நீங்க மாற்ற முடியாது. அருமையானவர்களே, கவனியுங்கள், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே இயேசு கிறிஸ்து அற்புதமாய் கிருபையாய் என்ன செய்திருக்கிறார்? நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்க? ஆவியிலே, மனதிலே அல்ல. மனதிலே அல்ல. எங்கே? ஆவியிலே. உங்க ஆவி மனிதன் புது சிருஷ்டியா மாறிட்டான். இன்னைக்கு கண்ண முடியும் பரலோகம் போயிடுவான். ஆனால் இந்த பூலோகத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த பூலோகத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த பூலோகத்தில் நீங்கள் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால், மனது என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் பாருங்க, கிருபையா ஆவி மனிதன் என்ன செஞ்சாரு? புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. இரண்டாம் வருகையிலே கர்த்தர் இந்த சரீரத்தை என்ன செஞ்சிருவாரு? மாற்றிடுவாரு. வியாதியே வராது. வியாதியே வராத சரீரம் ஆயிரும். ஜென்ம சரீரம் போய் மகிமையான சரீரம் வந்துடும். ஆவிக்குரிய சரீரம் வந்துடும். பிரச்சனையே கிடையாது. ஆனால் பாருங்க, இந்த இடைப்பட்ட நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா படுக்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா படுக்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு நிறைந்த ஜீவியம் என்பதை திட்டவட்டமா இந்த காலவெளியில் தெரிந்து கொள்ளுங்கள். ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பட்டாச்சு, அவ்வளவு எல்லாம் முடிஞ்சு போல நம்ம வாட்டுக்கு தெரியலாம் போல. கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய வேலையில் இருக்கிற நம்ம, ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? இந்த மனதை புதுப்பிக்கணும், இந்த மனதை உயிர்ப்பிக்கணும். மண்ணோடு கிடக்கிற, புழுதியோடு கிடக்கிற அந்த மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தட்டி எழுப்பணும், உயிர்ப்பிக்கப்படணும். இந்த மனது, இந்த மனது எந்த அளவுக்கு உயிர்ப்பிக்கப்படுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி, அந்த அளவுக்கு வாழ்க்கையில சயன், அந்த அளவுக்கு வாழ்க்கையில செழிப்பு. ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, இன்னும் சில ஆட்கள் தடவிக்கிட்டு கிடக்குறாங்க வீட்டுல, வாழ்க்கையில முன்னேறல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மனது இன்னும் என்ன செய்யப்படல, மறுரூபமாகல. மனது எங்கதான் கிடக்குது? இவங்க பரலோகம் போவாங்களா? நிச்சயமா பரலோகம் போவாங்க. ஏன்னா ஆவியை கர்த்தர் செஞ்சார், புது சிருஷ்டியா மாத்திட்டார். நரகத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு சூப்பரா போயிருவாங்க. என்ன பண்ணுனா? ஆனால் பூலகத்துல ஒண்ணுல தொடச்சு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, உருண்டுட்டு கிடக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மனது உயிர்ப்பிக்கப்படல, மனது புதுப்பிக்கப்படல. மனது என்ன செய்யல? உயிரை எழும்பவில்லை. ஏன் எழும்பவில்லை? அதற்கான பதிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய மனது எங்க ஒட்டி இருக்குது? மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய மனதுமே எங்கதான் இருக்குது? மண்ணோடுதான் இருக்குது. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும்? இப்ப முதல் பகுதியை பார்த்துட்டோம், இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே என்ன செய்யும்? என்ன செய்யும்? நல்லா வாசிங்க. விட்டீங்க பார்த்தீங்களா? என்னைய யாரவோ போட்டுக்கிட்டீங்க போல அவனுக்குள்ள. நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரே, என் மனது சூப்பரா இருக்குது, யாரவோ உயிர்ப்பீங்கன்னு போல. என்னை யார? என்னை உயிர்ப்பியும். என்னை என்று சொன்னால் யார? மனதை. முதல் பகுதியில் அதான் சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குன்னு சொல்றான். என்னை உயிர்ப்பையும் என்றால் இப்ப யார உயிர்ப்பையும்? ஆவி மனுஷனையா, ஆத்துமாவையா, சரீரத்தையா? ஆத்துமாவை, மனதை, எண்ணங்களை, சிந்தனையை உயிர்ப்பையும் என்று சொல்லுகிறான். அப்ப வார்த்தை தான் எதை உயிர்ப்பிக்கிறது? மனதை உயிர்ப்பிக்கிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வசனம் மாத்திரமே
மனிதனுடைய மனதை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. வேற எதை கொண்டும் நீங்க இந்த மனதை செய்ய முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையே? வார்த்தை கொண்டுதான், கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான், கர்த்தருடைய வசனத்தை கொண்டுதான் எதை உயிர்ப்பிக்க முடியும்? எதை உயிர்ப்பிக்க முடியும்? மனதை உயிர்ப்பிக்க முடியும். மனதை உயிர்ப்பிப்பதற்கு ஒரே ஆயின்மெண்ட், ஒரே மருந்து எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. வேற எதை வைத்தும் நீங்க மனதை என்ன செய்ய முடியாது. தியான கிளாஸ் நான் போயிட்டு வந்துட்டேன், அது அங்கதான் இருக்கும். நான் மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டேன், அது அங்கதான் இருக்கும், உயிர்ப்பிக்கப்படாது. எத்தனை தியான கிளாஸ் போனாலும் மனது எங்கதான் கிடக்கும், அங்கதான் கிடக்கும். ஏன் தெரியுமா? இந்த மனதை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏன் இந்த மனதை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முடியும் அப்படின்னா, இந்த மனது எதனால விழுந்துச்சு தெரியுமா? இந்த மனது எதனால விழுந்துச்சு தெரியுமா? மனது வார்த்தையினாலே தான் விழுந்தது. தெரியுமா? இந்த மனது எதனால விழுந்துச்சு தெரியுமா? வார்த்தையினாலே தான் விழுந்தது. வார்த்தையினாலே விழுந்துச்சுன்னா இப்ப வார்த்தையினால என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சரிங்க பாஸ்டர், மனது வார்த்தையினால தான் விழுந்துச்சுன்னா அப்படின்னா யாருடைய வார்த்தையினால இந்த மனது விழுந்துச்சு? யாருடைய வார்த்தையினால இந்த மனது மண்ணோட மண்ணா போயிடுச்சு, புழுதியோடைய புழுதியா போயிடுச்சு? ஆதியாகமத்துக்கு போக வேண்டும். எந்த பிரச்சனைனாலும் எங்கதான் போனோம்? திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன பிரச்சனைனாலும் எங்கதான் போனோம்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துக்கு தான் நீங்க போகணும். இந்த பிசாசு வந்து சொல்றான், பிசாசு பேசுறான் ஆதாம்கிட்ட, ஏவாள்கிட்ட முதல்ல பேசுறான், அது மூலமா அங்க வர்றான், வார்த்தை அனுப்புறான். பிசாசு வார்த்தை அனுப்பி எதை கெடுத்தான்? மனதை கெடுத்தான், ஆத்துமாவை கெடுத்துச்சான். வார்த்தையினாலே தான். யாருடைய வார்த்தையினாலே? பிசாசுடைய வார்த்தையினாலே மனது என்ன செஞ்சிருச்சு? கெட்டுருச்சு. வார்த்தையினாலே தான் மனது விழுந்துச்சு, வார்த்தையினால தான் மனது மனோடமனா போயிருச்சு. இப்ப இந்த மனது உயிர்ப்பிக்கப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். அப்ப உங்க மனதினாலும் சரி, ஏன் மனதினாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனதினாலும் சரி, அது உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிச்சம் அடிச்சிச்சு. இந்த வெளிச்சம் அடிச்ச மாத்திரத்தில் அவன் சொல்றான், கர்த்தாவே உடைய வார்த்தையினாலே என்னை உயிர்ப்பியும், என்னுடைய மனதை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் மண்ணு தடவி கிடக்கிறது வரைக்கும் என்னால் ஒரு அங்கல முன்னேற முடியாது, வெற்றி பெற முடியாது, ஜெயிக்க முடியாது, நான் மேல வர முடியாது. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை கொண்டு என்னுடைய மனதை உயிர்ப்பி புதுப்பியும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. நீங்க வெற்றி பெறணுமா, நீங்க செழிக்கணுமா, நீங்க ஜெயிக்கணுமா, தேவையில்லாத ஜோம் பண்ணிட்டு கிடக்குறோம். சில சமயங்கள் என்னென்ன சம்பந்தம் இல்லாம தான் ஒளரி கொட்டி சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸ்ல அடி வைக்கிற மாதிரி அடிக்கிட்டு கிடக்குறோம். ஜபத்துல போய் ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே யாருக்கு? அவருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உட்காந்து. ஆண்டவர் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? எனக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? எல்லா ஆலோசனையும் எனக்குள்ள இருக்குது. உன் ஆலோசனை எனக்கு தேவையில்லப்பா, என் ஆலோசனை தான் உனக்கு தேவை. என் வார்த்தை எப்படி? எல்லாம் இருக்கிறீங்களா? போய் ஜெபத்துல, கர்த்தாவே உடைய வார்த்தையினாலே என்னுடைய மனதை உயிர்ப்பி. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை பண்ணுங்க. பரலோகம் போய் சேர்ந்த வரைக்கும் இந்த ஜெபத்தை பண்ணணும். ஒவ்வொரு நாள் மனது உயிர்ப்பிக்கப்படணும். கொஞ்சம் வந்துருச்சு, உயிர்ப்பிச்சிருச்சு மனது, இப்ப இன்னும் கொஞ்சம் மனது உயிர்ப்பித்து கொண்டே போக வேண்டும். மனது மறுரூபமாய் கொண்டே போக வேண்டும். மனது எந்த அளவுக்கு உயிர்ப்பிக்கப்படுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சக்சஸ், அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி. பாஸ்டர் வெற்றி ராசி என்னன்னு சொல்லிருங்க பாஸ்டர். நான் எப்படியா மேல வந்துருவேன் பாஸ்டர், தயவுசெய்து சொல்லிருங்க பாஸ்டர். இன்னைக்கு சொல்றேன், கவனிங்க தான். உங்க மனது உயிர்ப்பிக்கப்படணும். உங்க வாழ்க்கை எல்லா பகுதியிலும் வெற்றி உண்டாகணும்னா ஒரே வழி எது? மனது என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்படணும். மனது உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரே வழி எது? எது? எல்லாரும் வார்த்தை உயர்த்தி பிடிங்க. என்னுடைய மனது உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய மனதை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் நம்முடைய வார்த்தையினாலே என்னை உயிர்ப்பிக்கிறார், என்னுடைய மனதை புதுப்பிக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை பண்ணுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே, கர்த்தாவே உடைய வார்த்தையினாலே என்னுடைய மனதை செய்யும், உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் அழகா ஜெபம் பண்றான், இந்த மனது மண்ணோடு ஒட்டி இருக்குது ஆண்டவரே.
ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் மனதை உயிர்ப்பியும் ஆவியானவரே உடைய வார்த்தையினால் என்ன செய்ய வேண்டிய மனதை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த ஜெபத்தை கண்டிப்பா என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 44:25. என் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? என் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் தாழ்ந்திருக்கிறது? ஆவி மனுஷன் கிடையாது. அவன் ராஜாவை போல இருக்கிறான், அவன் தேவகுமாரனை போல இருக்கிறான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அது பிரச்சனை இல்லை புதிய ஏற்பாட்டுல. ஆனால் மனதை குறித்து அவன் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? எங்கள் ஆத்துமா, எங்கள் மனது, எங்கள் சிந்தை புழுதி மட்டும் என்ன செய்திருக்கிறது? என்ன செய்திருக்கிறது? தாழ்ந்திருக்கிறது. இங்கே கோராகின் புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது கிடையாது, இங்கே சங்கீதக்காரனாகிய கோராகின் புத்திரர்கள் அவர்கள் இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் என்ன செய்திருக்கிறது? தாழ்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் தாழ்ந்திருக்கிறது? புழுதி மட்டும் என்ன செய்திருக்கிறது? தாழ்ந்திருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இப்போ புழுதியில தாழ்ந்து கிடக்கிற இந்த மனது, இந்த ஆத்துமா என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் ஆனாதான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? நீங்க வெற்றி பெறணும், நீங்க ஜெயிக்கணும்னா மனது என்ன செய்யப்படணும்? உயிர்ப்பிக்கப்படணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யும்? என்னை உயிர்ப்பியும். என்ன செய்யும்? உயிர்ப்பியும். இப்ப எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அர்த்தங்களையில இந்த மனது உயிர்ப்பிக்கப்படாத கிறிஸ்தவங்க இருக்காங்க இல்லையா? மனது புதுப்பிக்கப்படாத கிறிஸ்தவம் இருக்காங்க இல்லையா? மனது மறுரூபமாகாத கிறிஸ்தவம் இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்த்து தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவலாம். சண்டீரி மாதிரி திருறாவது தெருவுக்குள்ள கொலாயில வந்தா தாறுமாறா வார்த்தை சண்டை. மார்க்கெட்டுக்கு போனா ஒன்றும் தெரியாம இருக்கீங்கல்ல, இருங்க எனக்கு தெரியும் எந்த லெவல்ல எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டீ கடைக்கு போனா, ஒரு ஜவுளி கடைக்கு போனா எப்படி பேசுறோம், எப்படி இருக்கிறோன்றது அங்க தெரிஞ்சிருது, வெளிப்பட்டுருது. மனது எந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வெளியிலேயும் வாழ்க்கை என்ன செய்ய போகுது இருக்கிறது. மனது வாழாமல் வாழ்க்கையில் என்ன செய்ய வாழ் வரவே வராது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, மனது அதே மனதாத்தான் இருக்குது. மனது வாழ்வடையவே இல்லை. அது தரையில புழுதியில கடந்து உருண்டுட்டு இருக்குது. தரவேனவர்களை கவனியுங்கள். உங்கள் மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் மனது புதுப்பிக்கப்படாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய வெற்றி பெற முடியவே. நீங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பட்டிருக்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் 40 வருஷம் 50 வருஷம் ஓடுறீங்க. 40 வருஷம் 50 வருஷத்துல 70 வருஷம் 80 வருஷத்துல 90 வருஷம் 100 வருஷத்துல நீங்க வெற்றி பெறுவது எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? உங்களுடைய மனது மறுரூபமாவதை பொறுத்து, உங்கள் மனது உயிர்ப்பிக்கப்படுவதை பொறுத்து. இது வாழாமல் வாழ்வு கிடையவே கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிற மனது, புழுதியிலே தவழ்ந்து கிடக்கிற மனது விண்ணோடு ஒட்ட வேண்டும், பரலோகத்தின் தேவனோடு ஒட்ட வேண்டும். எப்போது தேவனை குறித்த சிந்தனை, தேவனுடைய வார்த்தை குறித்த சிந்தனை, அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய காயங்களை குறித்து, அவருடைய தழும்புகளை குறித்து, அதை குறித்த சிந்தனை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. ஒரே நாள்ல யாருடைய மனது என்ன செய்யாது? மாறாது. ஜி பூமாண்டனோனே 10 டிகிரி அப்படிலாம் ஆயிராது. இது கொஞ்சம் கொஞ்சமாய் மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க உங்க மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கும்?
உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிக்கும், மறுரூபம் ஆரம்பிக்கும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும் மனதை. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை என்ன செய்கிறேன்? நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ மனதை வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். திட்டமா சொல்றேன், உங்க மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம வெற்றியை மறந்துடுங்க, செழிப்பை மறந்துடுங்க, ஆசீர்வாதத்தை மறந்துடுங்க. மனது மாறணும். என்ன செய்யணும்? மனது மாறணும். மனதை கொண்டு போய் வார்த்தையில செட் பண்ணணும். எங்க செட் பண்ணணும்? எங்க செட் பண்ணணும்? வார்த்தையில செட் பண்ணணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, பாஸ்டர் இந்த மனதை அப்படியே எடுத்து அப்படியே வார்த்தைங்கிற தண்ணிக்குள்ள அப்படி முக்கி விட்டுறணும். என்ன செஞ்சிடணும்? சங்கீதம் 23 பார்த்த பார்த்தீங்களா? ஆட்டோடைய தலையை பிடிச்சு அந்த மருந்தை கலக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படியே பிடிச்சி என்ன செய்யறாங்க? ஆட்டுக்குட்டி தலையை பிடிச்சி எங்க அப்பா அமுக்குவாரு பாருங்க, மருந்து வாங்கிட்டு வருவாரு. அந்த பூச்சி ஈச்செல்லாம் மூக்கு வழியா உள்ள ஏறி மனதுக்கு மூளைக்கு போய் மனதை அப்படியே டார்ச்சர் கொடுக்கும் பாருங்க. அதோடைய மூளையை கொடையும் பாருங்க. சில பூச்சிகள்லாம் போய் அதுக்குன்னு ஸ்பெஷலா மருந்து விற்பாங்க கடையில, மெடிக்கல் ஷாப்ல. வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து தண்ணிகளை கொட்டி குழப்பி நாட்டெல்லாம் பிடிக்கிற வரிசையா அப்படி பிடிக்க கொண்டு வந்து முக்குவாரு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை உடைய அபிஷேகத்தினால என்ன செய்யும்? நிரப்பும். புது எண்ணெயால் என்ன செய்யும்? அபிஷேகம் பண்ணும். என்ன செய்யும்? புது எண்ணெயால் என்ன செய்யும்? அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே என்னுடைய மனதுக்கு மருந்து போடும். வார்த்தையினால என்ன செய்யும்? மனதுக்கு மருந்து போடும். நான் சொல்றேன், வார்த்தை என்கிற தண்ணீர், வசனமாகிய தண்ணீர், இந்த தண்ணீருக்குள்ள இந்த மனதை என்ன செய்யணும்? இப்போ முக்கி என்ன செய்யணும்? எடுக்கணும். எத்தனை நாளைக்கு எடுக்கணும்? பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் முக்கியம் எடுக்கணும். இந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க செய்யாம வெற்றி பெற முடியவே முடியாது. டெய்லி வார்த்தைகளை முக்கியம் எடுக்கணும். டெய்லி வார்த்தைகளை மனது முக்கியம் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த மனது மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. இந்த மனது எந்த அளவுக்கு மறுரூபமாகுதோ, மாறிக்கொண்டே வருகிறதோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும், சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, ஊழியத்துல, பிசினஸ்ல, வியாபாரத்துல, எல்லாவற்றிலையும் செழிப்பாயிருப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பா, நிச்சயமா. அப்ப மனதை எடுத்து எங்க வைக்கணும்? இப்ப எங்க வைக்கணும்? வார்த்தையில பதிக்கணும். எங்க பதுக்கி வைக்கணும்? எத்தனை வீட்டுல ஏசி வச்சிருக்கீங்க? ரூம்ல நம்ம சபைக்கு வர சில ஆட்கள் வாங்கி மாட்டிருக்கிறாங்க. பாசம் அன்னைக்கு தான் வாங்கினேன் பாசம், 40,000 ரைட் சோத்திரம். ஏசி இருக்குது இல்லையா? ரூம் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. உள்ள உட்காந்து வேர்த்து கொட்டுது, கசம் கொட்டுது. இப்ப அந்த வெக்கையெல்லாம் வெளியே போய் நல்லா உள்ள ஜில்லுன்னு வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஏசியை செட் பண்ணணும். அவன் கொடுத்துருக்கிறான் 20 டிகிரி, 21 டிகிரி, 22, 26, இப்ப 30 போயிட்டு தாண்டி போயிட்டு இருக்குது இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு டிகிரி குளிர்ச்சி வேணும் அந்த ரூமுக்குள்ள, அவ்வளவு டிகிரி என்ன செய்யறாங்க? என்ன செய்யணும்? செட் பண்ணணும். செட் பண்ணாம நான் உட்காந்து உபவாசம் இருக்க போறேன். நான் என்ன செய்ய போறேன்? நெடுமுழங்கால போட்டு நான் உபவாசம் இருக்க போறேன்னா இன்னைக்கு இல்ல. உபவாசத்தோட சேர்ந்து செய்ய வேண்டிய பேருக்கு ஊத்த வேண்டியதான். உபவாசத்தோட சேர்ந்து செய்ய வேண்டியதான், ஊத்த வேண்டியதான். ரூமுக்குள்ள குளிர்ச்சி வரணும்னா, அந்த ஜில் வரணும்னா உள்ள நீங்க என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆன் பண்ணி உங்க ரிமோட்ல என்ன செய்யணும்? அதை ஆன் பண்ணி செட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பொறுத்தோம்னா போதும். டோட்டலா என்ன செய்யுது? ரூமே வெளியில வந்து அவன் வேர்த்து ஊத்திக்கிச்சியா, இங்க அழகா ஜம்முன்னு என்ன செய்யறாங்க? ஏன் தெரியுமா? செட் பண்ணிருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க மனதை கர்த்தருடைய வார்த்தையில நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, ஊர்ல 1000 பேர் தரித்திரத்தில் இருக்கலாம், நீங்க தரித்திரத்தில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் செழிப்படைவீர்கள். 1000 பேர் கடந்து வச்சுக்குள்ள இருக்கலாம், தோல்விக்குள்ள இருக்கலாம், நீங்க தோற்று போக மாட்டீர்கள். உங்க மனதை எடுத்து எங்க வைக்கணும்? அதுலயே பதிக்கணும். அதையே போக்கஸ் பண்ணணும். படுக்கும் போது, எந்திரிக்கும் போது, போகும்போது, வரும்போது அந்த வார்த்தையிலேயே மனதை பதிக்கணும். அதுலயே பதிக்கும் பொழுது மனது கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. இது மாற வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் செழிப்பு, எங்க பார்த்தாலும் வெற்றி, எங்க பார்த்தாலும் ஐஸ்வர்யம், எங்க பார்த்தாலும் வாழ்வு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19, இந்த 19 சங்கீதத்தை நீங்க மறக்க கூடாது.
ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம், ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். வாசிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாய் ஆக்குகிறதுமாய். பாஸ்டர், எனக்கு ரொம்ப பேக்குத்தனம் இருக்குது, எனக்கு பேதைத்தனம் நிறைய இருக்குது. எதையும் நம்பிடுறேன், எதையும் நம்பி பொத்தில் விழுந்துடுறேன், யாரு சொன்னாலும் நம்பிடுறேன், யாரு சொன்னாலும் விழுந்துடுறேன். அதுக்கு பிறகு என்னது? புரியுதா? யார் சொல்றீங்க நம்புது, அதுக்கு பிறகு என்னது? பேக்கு. கூறு கட்ட கழுதை. என்ன கழுதை? ஏதாச்சும் சொல்ற நம்பிக்கிட்டு இருக்க? கூறலாமா போச்சு அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அப்படித்தானே? அப்ப இந்த பேக்குத்தனங்களை விரட்டி அடிக்கிற ஒரே மருந்து கர்த்தருடைய வார்த்தை. பேக்குத்தனம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. பேக்குத்தனங்களை நீங்கணும். இப்ப பேரத்தனங்களை நீங்கணும். இப்ப அந்த அறிவு கட்ட காரியங்கள், கூறு கட்ட காரியங்களை மட்டும் நீங்கணும். அப்ப ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை மனதை சிந்தனையை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிற மனதை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. புழுதியோடு புழுதியாக அப்படியே உருண்டுகிட்டு கிடக்கிற மனதை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. எது? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே மனதை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பேக்குத்தனங்களை, பேதைத்தனங்களை உரட்டி அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த மனதை வார்த்தைக்குள்ள முக்கிய எடுக்கணும். டெய்லி பிரசங்க செய்தியை போட்டு கேட்கணும். ஒரு நாளைக்கு பிரசங்க செய்தி கேட்கறது, 25 நாள் மறந்துடுறது. ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் 25 நாள் கழிச்சு பைபிள் என்ன செய்யறது, அப்பதான் எடுக்கிறது. ஒரு நாள் அந்நிய பாசையில பேசுறது, அப்ப 25 நாள் கழிச்சு என்ன செய்யறது, அந்நிய பாசையில பேசுறது. இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரலோகம் போகலாம். ஆனா பூலோகத்துல, இந்த மண்ணுலகத்துல, இந்த பூலோகத்துல நீங்க ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ஒரு அங்கல முன்னேற்றம் வராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். மனது எந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்கிறதோ, மனது எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படுதோ, அந்த அளவுக்கு வாழ்வு, அந்த அளவுக்கு வாழ்வு. சில நல்ல லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பல வருஷத்துக்கு முன்பதாகவே இதை சீரியஸா கவனிச்சு இந்த மனதை புதுப்பிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னதாகவே, 10 வருஷத்துக்கு முன்னதாக, 20 வருஷத்துக்கு முன்பதாகவே நைட்டு பகலும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தை வாசிக்க மனது புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. பிரசங்க செய்த வாங்கி கொண்டு வந்து உட்காந்து போட்டு ரவா பால உட்காந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்துருக்காங்க. வெட்டி வண்டிக்காரெல்லாம் வாங்கி சொந்த வீடெல்லாம் கட்டி நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிட்டு என்னமோ தெரியல, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டாரு, எங்களை நம்ம போட்டுட்டாரு, கர்த்தர் எங்களை முகம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. தேனியில் அது ஒரு புது வித்தையா இருக்குது. ஆண்டவர் எங்களை முகம் திரும்பி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் கல்வாரி சிலுவையில் என்னைக்கே பார்த்துட்டாரு உங்க முகத்தை, உங்களுக்கு ரத்தத்தை சிந்திட்டாரு, கிருபையா ஆவி மனுஷனை புதுசா ஆக்கிட்டாரு. இப்ப இந்த மனதை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வார்த்தையினாலே, வார்த்தையை கொண்டு, வார்த்தையின் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? புதுசாக்கணும். புதுசாக்கல அதே இடம் தான். ஏதோ கொஞ்சம் வண்டி ஓடும், ஏதோ சில தட்டு தடுமாறி சில காரியங்கள் நடக்கும். கர்த்தர் கிருபையா செய்யறாரு. ஆனா நல்ல லெவலுக்கு நீங்க வரணும்னா, உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா, கழுகை போல உயர பறக்கணும்னா, மனதை கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்யணும்? போட்டு முக்கிய எடுக்கணும், அமுக்கி எடுக்கணும், கட்டாயப்படுத்தணும் மனதை. வேலை இந்த வார்த்தையை நான் வந்து சொல்றேன், திரும்பி சொல்றேன். நீங்க மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இப்ப கட்டாயப்படுத்தி என்ன செய்யணும்? வார்த்தைகளை அமுக்கணும், கட்டாயப்படுத்தணும். மனது பறக்க ஆரம்பிக்குது. லண்டனுக்கு ஜப்பானுக்கு பறக்க ஆரம்பிக்குது. நம்ம உட்காந்துருக்கு. உண்மையா இல்லையா? இல்லாத குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுது. இங்கெல்லாம் உட்காந்துருப்போம், பைபிள் வாசிக்கிட்டு இருப்போம், பிரசனை கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துடும். அள்ளிங்காருக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கே பொம்மையை கவனம் பண்ணி போயிட்டு வந்துடும். சின்னமனூருக்கு போயிட்டு வந்துடும். அதுக்குள்ளேயும் செகண்ட் தான். இந்த மனது அவ்வளவு ஸ்பீடானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புடிச்சு இழுத்து கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கொண்டு வைக்கிறதா கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய சவால். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்க பண்ணாம ஜெயிக்க முடியவே. வார்த்தைகளை கொண்டு வாருங்கள். மனதை
கர்த்தாவே உடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே மனதை அப்படி வார்த்தையில பதிக்கிறேன்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. எனக்கு என்ன செய்யுங்க ஆவியானவரே? உதவி செய்யும். ஒரு வசந்த வாசகம் படிச்சோம். சங்கீதம் 119 113. சங்கீதம் 119 113. இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிக்கும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் உள்ள உமது வேதத்தில் என்ன செய்கிறேன்? நான் பிரியப்படுகிறேன். நன்றாக கவனியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? வீண் சிந்தனைகளை என்ன செய்து நம்ம தான் வீண் சிந்தனைகளை வரவேற்கிறோமே. என்னென்னமோ யோசிச்சு உட்கார்ந்து இருக்கிறோமே. என்னென்னமோ அப்படியே உட்காந்து சில ஆட்கள் தனியாக மட்டும் விட்டுறக்கூடாது. சில ஆட்கள் செஞ்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? தனியாக மட்டும் விட்டுறக்கூடாது. தனியாக உட்காந்து இருப்பாங்க. அப்படியே பறந்து ஆகாயத்தில் போயிட்டு இருப்பாங்க. எங்கேயோ இருப்பாங்க அவங்க. நம்ம போய் தட்டி கூப்பிட்டா கூட செய்யாது. அவங்களுக்கு உணர்வு என்ன செய்யாது. எங்கேயோ போயிடும் மனது. என்ன செஞ்சிட எங்கேயோ. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்திலே நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். சங்கீதம் 1 சொல்றான், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் போல தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். யார் செய்வதெல்லாம்? வார்த்தைகளை யார் இரவும் போல தியானமா இருக்கிறானோ, யாருடைய மனது வார்த்தையினாலே மறுரூபமாய் இருக்கிறதோ அவன் செய்வதெல்லாம் 100க்கு 100 வாய்க்கும். 100க்கு 100 சக்சஸ், 100க்கு 100 வெற்றி. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பெரிய ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி வார்த்தையினாலே மனதை புதுப்பியும். உடைய கல்வாரி ரத்தம் என் மனதிலே விழுவதாக. உடைய கல்வாரி ரத்தம் என் மனதிலே விழுவதாக. உடைய கல்வாரி ரத்தம் என் மனதிலே விழுவதாக. கர்த்தாவே மனதை உயிர்ப்பிக்கிற ஒரு பெரிய வேலை எனக்கு இருக்குது. கிறிஸ்தவ ஜீவிய ரோஜா படுக்கை இல்ல, சோம்பேறி வாழ்க்கை இல்ல, பெரிய வேலை இருக்குது எனக்கு. முடிஞ்ச அடைஞ்சா வேலைக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, ஆபீஸ் போனா அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் உட்காந்து நல்ல வேதத்தை வாசிக்கணும். அந்நிய பாஷையில பேசணும். பிரசன்ன செய்தியை கேட்கணும். டெய்லி போட்டு கேட்கணும். நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கணும். வாசிச்சு இந்த மனதை கட்டாயப்படுத்தணும். வார்த்தைகளை வச்சு திணிக்கணும். வார்த்தைகளை அமுக்கணும். வார்த்தைங்கிற தண்ணீருக்குள்ள இந்த மனதை பிடிச்சு முக்கணும். முக்கி எடுத்து இந்த எண்ணங்களை மாற்றணும், சரிப்படுத்தணும். அதான் கிறிஸ்தவ ஜீவிதனுடைய ஒரு பெரிய சவால். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே உதவி செய்யும். ஆவியானவரே உதவி செய்யும். சத்திய ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஓ ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறதே, மண்ணோடு ஒட்டி இருக்கிற மனது மின்னோடு ஒட்டணுமே, பரலோகத்தின் தேவனோடு ஒட்டணுமே, உயிர்ப்பிக்கப்படணுமே. இந்த வார்த்தை மாத்திரமே உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை கொண்டே என் மனதை உயிர்ப்பியும். ஓ ஸ்தோத்திரம். இதாவே இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஓ தேவனே, இந்த வார்த்தையினாலே என்னுடைய மனது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே. சபைக்கு ஒவ்வொரு பிள்ளையுடைய மனது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே. பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதிலையும், அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதிலையும், ஓ வேத வசனங்களை தியானிப்பதிலையும், பிரசங்க செய்திகளை கேட்பதிலையும் கர்த்தர் ஆர்வம் கொள்வார்களாக, அதை தீவிரப்படுவார்களாக. அப்படிப்பட்ட விருப்பத்தை வாஞ்சியும் பிள்ளைகளுக்கு நீ தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.